யோ மை டியர் க்ரூஸ், இட்டாச்சி பிரின்ஸ் ஆஃப் க்ரூஸ். இந்த கேரக்டரோட ஆர்க்கு நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக நாங்கள் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு போகும்போது ஒரு பசங்க கேங் அங்கே வந்து இட்டாச்சியோட ஸ்டிக்கரை அவங்க மொபைல் பின்னாடி ரேப் பண்ணிக்க நிறைய ஸ்டிக்கர்ஸ் தேடிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அங்கே டிசைன்ஸ் கிடைக்கல, ரொம்ப தேடிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல என்னன்னு தெரியல, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி பண்ணணும்னு தென் நாங்கள் வாண்டடாக போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ்டு டிசைனை ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுக்கு ரீசன் என்னன்னா, எங்களுக்கும் நருட்டோ சீரீஸ் பிடிக்குங்கிறத தாண்டி அனிமினா அவ்வளோ இஷ்டம். இன்னைக்கு நருட்டோ நம்ம மக்கள் கிட்ட இவ்வளோ ரீச் ஆகிறத பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. இதே மாதிரி எல்லா அனிமியும் ரீச் ஆகணும்னு ஒரு குட்டி அல்ப ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இப்போ இட்டாச்சிக்கு இருக்கிற கிரேஸு வேற மாதிரி, அந்த அளவுக்கு இட்டாச்சியோட புகழ் பரவிடுச்சு. ஸோ வீடியோக்கு போகலாம் வாங்க. இட்டாச்சி மிக்கோட்டோக்கும் ஃபுகாகு உச்சிகாக்கும் பையனா பிறக்கிறாரு. இவர் பிறக்கும் போதே ஊர் முழுக்க சண்டையாக தான் இருந்திருக்கு. இவர் 4 வயசா இருக்கும்போது 3rd ஷினோபி வேர்ல்டு வார் வந்துருச்சு. இதில் நிறைய சண்டைகள், மரணங்கள் பார்த்துட்டு இட்டாச்சிக்கு அதிர்ச்சி ஆகுது. அதனாலேயே அமைதிவாதியாக மாறுறாரு. உலகத்தை அமைதியாக கொண்டு வரணும்னு நிஞ்சாக்கள் கூட ஒரு நிஞ்சாவா வாழ ஆரம்பிக்கிறாரு. இதுக்காகவே ட்ரைனிங்கு கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாமல் எடுத்துக்கிறாரு. 5 வயசா இருக்கும்போது இட்டாச்சி அண்ணனா மாறுறாரு. அப்போதான் சாஸ்கே பிறக்கிறாப்ல. இப்போ அங்க இட்டாச்சியோட அப்பா சாஸ்கேவை தூக்கி வச்சு கொஞ்சிறத பாக்குறப்போ, இந்த சீன்ஸ்க்குலாம் முன்னாடி இட்டாச்சி வார்ல நிறைய மரணங்களை பார்த்திருப்பான். ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்ததும் பிறப்பு இறப்புன்னு யோசிச்சுக்கிட்டே வரும்போது தான் இசுமி இட்டாச்சியை பார்க்குறா. அப்புறம் தான் இட்டாச்சி சுஷியை மீட் பண்ணி அவர் கூட ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு நினைச்சு அவர் கூடயே சேர்ந்துக்கிறாரு. சீக்கிரமா இவங்க 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்களா மாறுறாங்க. தென் ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங்கும் கிடைக்குது. அதே சமயம் புது ட்ரிக்ஸும் கத்துக்கிறாங்க. நைன்டெயில் ஃபாக்ஸ் அட்டாக் அப்போ இட்டாச்சி தான் தன்னோட தம்பியான சாஸ்கேவை வீட்டுல தனியாவே இருந்து பாத்துக்கிட்டாரு. அதே இட்டாச்சி சாஸ்கேவை பத்திரமா தூக்கிட்டு வர்றப்போ அங்க இசுமி தனியா நின்று அழுதுட்டு இருப்பா. அதை பார்த்த இட்டாச்சி அவளையும் தன்னோட கூட்டிட்டு போய் சேஃபான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போயிடுவான். அந்த நைட் டைம் ஃபுல்லா இசுமி இட்டாச்சி கூட தான் இருப்பா. தென் நெக்ஸ்ட் டே இசுமி இட்டாச்சியை பார்க்கும்போது சாஸ்கேவை தூக்கி வச்சிருப்பான். இசுமி இட்டாச்சிட்ட உன் தம்பியா குடு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் இட்டாச்சி வேணாம், என் தம்பியை நான் அழுக வைக்க விரும்பலன்னு சொல்லுவான். ஆனாலும் இசுமி சாஸ்கேவை தூக்கிடுவா. இட்டாச்சி சொன்ன மாதிரியே சாஸ்கே இசுமி தூக்குனதுமே அழுக ஆரம்பிச்சிருவான். தென் அகைன் இட்டாச்சி தூக்குனதும் அமைதி ஆகிடுவான். அண்ணன் தம்பி பாசம் அவ்வளோ இருக்கும் அப்பயே. நைன்டெயில் ஃபாக்ஸ் அட்டாக் அப்போ உச்சிகா கிளானுக்கும் கொனாகா வில்லேஜுக்கும் ஒரு மனக்கசப்பு வந்திருக்கும். அதனால உச்சிகா கிளான் கிராமத்தோட எல்லையில் மாற்றிருப்பாங்க. மற்ற கிளான்ஸும் உச்சிகா கிளான்ஸை கவனிக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இப்படி பண்ணியிருப்பாங்க. 6 வயசில் இட்டாச்சி அகாடமியில் சேர்ந்துருப்பாரு. அங்கே நடந்த எல்லா டெஸ்ட்லேயும் ஹை ஸ்கோர் தான் வாங்கியிருப்பாப்ல தலைவன். அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்லி கொடுக்குற எல்லாத்தையும் சீக்கிரமாகவே இட்டாச்சி கற்றுக்குவாப்ல. இதனாலேயே இட்டாச்சியோட ஜென்ரேஷன்லேயே இவர் தான் பெஸ்ட்டுன்னு பேர் வாங்கிடுவார். 4 மந்த்துக்கு அப்புறம் இட்டாச்சிக்கு அவரோட சென்சே இட்டாச்சிக்கு கிராஜுவேஷன் எக்ஸாமை சீக்கிரமாகவே வச்சிடுவார். பிகாஸ் இட்டாச்சி அப்போது கெனின்லேருந்து ஜூனின் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருப்பாப்ல. தென் அவரோட சென்சே நினச்ச மாதிரியே அந்த எக்ஸாம்லையும் பாஸ் ஆகிடுவார் இட்டாச்சி. இதுக்கப்புறம் இட்டாச்சி உலகத்தோட வரலாறை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான அப்ரிசியேஷனும் வாங்கிட்டு தான் இருப்பார். இசுமி நைன்டெயில்ஸ் அட்டாக் அப்போ அவளோட அப்பா தன்னோட கண்ணு முன்னாடியே சாகிறத பார்த்ததும் ஷரிங்கன் அவேக்கன் ஆகிடும். ஆனாலும் அவளால் அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா அவகிட்ட அந்த அளவுக்கு சக்கரா இருக்காது. இட்டாச்சிக்கு முன்னாடியே இசுமிக்கு தான் ஷரிங்கன் அவேக்கன் ஆகியிருக்கும். மாங்கா படி பார்த்தா இசுமி டாய் ஜூட்ஸில் மாஸ்டர் அளவுக்கு கில்லாடின்னு கூட சொல்லியிருப்பாங்க. கிராஜுவேஷன் டே அன்னைக்கு தான் இட்டாச்சி டான்ஸோவை மீட் பண்ணுவார். அப்போ டான்ஸோ இட்டாச்சியோட ஸ்கில்ஸை செக் பண்ணுவார். இதுக்கப்புறம் தான் இட்டாச்சி டீம் 2ல ஜாயின் பண்ணுவார். இட்டாச்சி ஜூனியர் லெவலில் இருந்தப்ப காட்டின ஸ்கில்ஸ் எல்லாமே கொனாகா வில்லேஜில் இருக்கிற லீடர்ஸை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கும். ஃபுகாகு அண்ட் இட்டாச்சி 2 பேரும் இட்டாச்சியோட ஃபேவரட் ஸ்நாக்கான டம்ப்ளிங்ஸ் வாங்க கடைக்கு போவாங்க. ஆனால் அங்கே எல்லாமே தீர்ந்துருக்கும். தென் இசுமியை பார்க்க போவான் இட்டாச்சி. 2 பேரும் ஒரு லேக் கிட்ட உட்காந்துருப்பாங்க. இசுமி இட்டாச்சி கிட்ட நீ அகாடமியில இருந்து கிராஜுவேட் ஆனதுக்கு எதுவும் தர முடியலன்னு சாரி கேட்பா. அதுக்கு இட்டாச்சி அதனால என்ன, ஒன்றும் இல்லை விடுன்னு சொல்லிடுவான். இப்போ இசுமி இட்டாச்சிக்கு பிடிச்ச டம்ப்ளிங்ஸை கொண்டு வந்திருப்பா. இட்டாச்சியும் அவனுக்கு கொடுப்பான்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இசுமி வேகமாக அதை எடுத்து சாப்பிட போகும்போது தான் ஐயோ நம்ம இட்டாச்சிக்கு வேணுமான்னு கேட்கவே இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இட்டாச்சிக்கும் ஒன்று கொடுப்பா. தென் இட்டாச்சி சாப்பிட்றத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பா. இட்டாச்சிக்கு அவள் பார்க்குறத பார்த்ததும் வெக்கம் வந்துடும். தென் இசுமி இட்டாச்சிட்ட உனக்கும் ஷரிங்கன் சீக்கிரமாக அவேக்கன் ஆகிடும், கவலைப்படாத, அப்போ நீ என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லுவா. என்ன கேட்டாலுமான்னு கேட்டுட்டே இட்டாச்சி அவளோட கண்ணை பார்ப்பான். அப்போவே ஆளு ஃப்ளாட்டு.
அப்போ குறுக்க கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அவனோட ஃப்ரெண்டு டென்மா வந்து கடலை போட்டது போதும் வா மிஷின் வந்துருச்சுன்னு கூட்டிகிட்டு போயிடுவான். அவரோட ஒர்க்கும் அவ்வளோ அழகாக போயிட்டு இருந்தது. இருந்தாலும் டீம் 2 லீடரான யூகி மினாசுகி இட்டாச்சியை ஜுனின் எக்ஸாமுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார். 8 வயசுக்கு அப்புறம் இட்டாச்சியோட டீம் ரொம்ப யூனிக்காக இருந்தனால ஃபயர் டயன்யோவை பாதுகாக்கிற மிஷினில் இருப்பாங்க. இந்த மிஷினில் டென்மாவோட உயிரை மாதரா இல்லை, டோபி இல்லை, ஒபிட்டோ, அட என்ன நீங்கள் நான் இப்போ சொல்ல, சரி ஏதோ டென்மோவோட உசுரை போகிறத பார்த்த இட்டாச்சிக்கு ஷரிங்கன் அவைக்கன் ஆகிடும். தேர்டு ஹோக்காகே இருந்தப்ப அன்பு பிளாக் ஹோப்ஸ்க்கும் ரூட் நிஞ்சாக்கும் சண்டை வர்றப்ப இட்டாச்சியும் ஷிஷுயும் ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவாங்க. ரூட் நிஞ்சாஸை துரத்தி விட்டதுக்கப்புறம் ஷிஷுயி அண்ட் இட்டாச்சி 2 பேரும் நிறைய ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. 10 வயசில் இட்டாச்சியை தனியாக எக்ஸாம் ஃபேஸ் பண்ண அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதில் எல்லா எக்ஸாம்லேயும் இட்டாச்சி பாஸ் ஆகிடுவாப்ல. 11 வயசில் இட்டாச்சி அன்பு கேங்கில் யங்கஸ்ட் டீம் மெம்பராக ஜாயின் பண்ணுவார். டீம் ரோலில் தான் இட்டாச்சியும் இருப்பார். அந்த டீம் ரோலை இட்டாச்சி, டெஸோ அண்டு கக்காஷி இருப்பாங்க. இதில் கக்காஷி தான் கேப்டனாக இருப்பாப்ல. இந்த ஸ்டேஜில் தான் கக்காஷி கூட இட்டாச்சிக்கு ஒரு பாண்டிங் ஆரம்பிக்கும். கக்காஷி உச்சிகா கிளான் இல்லைனாலும் அவர்கிட்ட இருந்த ஷரிங்கனால இட்டாச்சிக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கும். ஒரு கட்டத்தில் கொனஹாக்கும் த லேண்ட் ஆஃப் ஃபுட்ஸில் இருக்கிற பிரஜனோ குரூப்பால் சில சேஞ்சஸ் வரும். ஸோ இட்டாச்சியும் கக்காஷியும் 2 பேராக இருக்கிற ஒரே குரூப்பாக வேலை செய்வாங்க. 2 வருஷம் இட்டாச்சியும் கக்காஷியும் ஒன்றா தான் இருப்பாங்க. தென் இட்டாச்சி டான்ஸோக்கு கீழே இருக்கிற ஒரு அன்பு குரூப்பில் ப்ரொமோட் ஆகுவான். பெத்தா இப்படி ஒரு புள்ளியை பெக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஊரே இட்டாச்சியை பெருமை பேச ஆரம்பிக்கும். இட்டாச்சியோட அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தன்னோட தம்பியான சாஸ்கே இட்டாச்சியை ஒரு ரோல் மாடலாக பார்க்க ஆரம்பிப்பான். சாஸ்கேக்கும் ட்ரைனிங் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பான். பட் ரொம்பவே ரேராக தான் சொல்லி கொடுப்பான். உச்சிகா கிளானோட ஃப்யூச்சரே இட்டாச்சி தானே அவர் அப்பா அவ்வளோ பெருமையாக சொல்லிக்குவார். இட்டாச்சி அப்பாவுக்கு கிடைக்காத சில விஷயம் கூட இட்டாச்சிக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் தான் இட்டாச்சியோட அப்பா செய்கிற வேலையெல்லாம் இட்டாச்சிக்கு பிடிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறான். ஆனால் அவரோட அப்பா இட்டாச்சியை வச்சு எல்லாத்தையும் பண்ணலான்னு பிளான் போட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் இட்டாச்சிக்கு விட்டா இது இன்னொரு வாரில் தான் கொண்டு போய் முடியும்னு தெரிய வந்துடும். இட்டாச்சிக்கு இது பிடிக்கவும் இல்லை. ஏன்னா அவன் ஒரு அமைதி விரும்பி. இந்த நிமிஷத்தில் தான் இட்டாச்சி டபுள் ஏஜெண்டாக மாறிடுவான். உச்சிகா கிளானில் நடக்கிறத தேர்டு ஹோக்காகேக்கும் அண்ட் கொனகா கவுன்சிலுக்கும் சொல்லியிருப்பான். ஏன்னா அப்படி சொன்னாலாச்சும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும், அமைதியாக ஊர் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் சொல்லியிருப்பான் இட்டாச்சி. இவ்வளோ விஷயத்தையும் இட்டாச்சி சுஷி கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் நாளாக இட்டாச்சிக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக இது நிற்காது, பிரச்சனை வரதான் போகுதுன்னு. ஸோ சுஷி உச்சிகா அவனோட லீடர்ஸை பார்த்து கோட்டமாட்சுகாமியை வச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ண ஐடியா பண்ணுவான். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவன் ரைட் ஐயை டான்ஸோ திருடிடுவான். சுஷி அவனோட சொந்த ஆசையெல்லாம் பார்த்துட்டனால இன்னொரு கண்ணை இட்டாச்சிட்ட கொடுத்துட்டு இந்த ஊரையும் என்னோட குடும்பத்தையும் எப்படியாச்சும் காப்பாற்றி இட்டாச்சின்னு கெஞ்சிக்கிட்டே நாக்கா ரிவரில் சுஷி விழுந்து செத்துருவான். இட்டாச்சிக்கு அண்ணன் மாதிரி இருந்த சுஷி சாவை பார்த்த இட்டாச்சிக்கு மங்கையங்கோ ஷரிங்கன் ஆக்டிவேட் ஆகிடும். தன்னோட அண்ணன் மாதிரி இருந்த சிஷுயி செத்ததுக்கு ரீசன் இட்டாச்சி தான் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. திருப்பி இட்டாச்சியவே சொல்லவும் இட்டாச்சி பொறுமை இழந்து அவங்க கூடயும் சண்டை போடுவான். ஈஸியாகவும் ஜெயிச்சிருவான். இந்த நேரத்தில் தான் இட்டாச்சிக்கும் அவனோட குடும்பத்துக்கும் சின்னதாக ஒரு மனக்கசப்பு வரும். இட்டாச்சி என்ன பண்ணுறான்னு நோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது இட்டாச்சி காதுக்கும் வந்திருக்கும். 12 வயசில் இட்டாச்சி அன்பு ஹோப்ஸ் கேப்டனாக மாறிடுவான். இதுக்கு காரணம் டான்ஸோவும் ஹிருசனும். இட்டாச்சி அவங்க கூட 3 பேர் கொண்ட டீமையும் கொடுத்துருப்பாங்க. தேர்டு ஷினோபி வார் முடிஞ்சதுக்கப்புறம் மங்கையங்கும் ஷரிங்கன் வச்சிருந்தனால நாகாஷிரின் பேஸ்மெண்ட்டில் இட்டாச்சியும் அவனோட அப்பாவும் வாக்குவாதத்தில் இருப்பாங்க. இதுக்கப்புறம் இட்டாச்சியை தன்னோட பிளானுக்கு வர சொல்லி கம்பல் பண்ணுவார் அவரோட அப்பா. நீ இருந்தால் போதும், பிளட்டே வராமல் எல்லோரையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் இட்டாச்சி அப்பா சொல்கிறத கேட்காம கொனஹா வில்லேஜ் கவுன்சில்கிட்ட இதை பற்றி சொல்கிறதுக்கு போயிடுவான். தேர்டு ஹோக்காகே இன்னமும் ஆசைப்படுவார் உச்சிகா கிளானை கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்தலான்னு நினப்பார். ஆனால் டான்ஸோக்கு என்ன உணர்வுனா உச்சிகா கிளான் இனி வாழ்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் இட்டாச்சிக்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு, இனி உன்னோட சாய்ஸ் தான் இட்டாச்சி, ஒன்று ஆட்சி கவுக்கிறதுக்கு உன்னோட கிளானுக்கு சப்போர்ட் பண்ணு, ஆனால் போர் வந்தால் எல்லாருமே செத்துருவாங்க, உன் தம்பியும் கூட, இல்லைனா ஆட்சியை அவங்க கவுக்கிறதுக்கு முன்னாடியே உன் கிளானை நீயே முழுசாக அழிச்சிரு, வேணும்னா உன் தம்பியை மட்டும் எதுவும் பண்ணிக்காதன்னு சொல்லியிருப்பான் டான்ஸோ. இட்டாச்சி அவன் தம்பியை காப்பாற்றணும்னு டான்ஸோ சொன்ன செகண்ட் சாய்ஸை சூஸ் பண்ணுவான். ரொம்பவே பாரமான மனசோட தான் இந்த முடிவை எடுப்பான். முக்கியமாக சிஷுயி இட்டாச்சி இந்த எடுத்த முடிவை எப்போதுமே மன்னிக்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த முடிவை எடுத்திருப்பான். இது கூட அவங்க அப்பா சொன்ன வார்த்தையும் ஞாபகத்துக்கு வரும். அவர் அப்பா என்ன சொல்லியிருப்பார்னா,
நம்ம வாழ்க்கையை அடுத்தவங்க டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. உச்சிகா கிளான் லிஸ்ட்டில் இசூமியோட நேமும் இருக்கும். அதை தெரிஞ்சதும் இட்டாச்சி ரொம்பவே சொல்லவே முடியாத அளவுக்கு வலி உணர்வான். தென் உச்சிகா டிஸ்ட்ரிக்டை கண்காணிக்கிறப்போ இசூமி வீட்டில் இருந்து வெளியே வர்றதை மானிட்டர் மூலியமாக பார்க்குறதும், தென் நாகாஷரின் டெம்பிளில் இருந்து மீட்டிங் முடிஞ்சதை வர்றதை பார்க்குறதும் ஃபியூ ஃப்ரேம்ஸ்னாலும் பட் அதில் இட்டாச்சி இசூமியை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரியும். ஃபைனலாக இட்டாச்சி அவனோட கிளானை அழிக்க முடிவு பண்ணதும் கொனஹா கவுன்சில் சாஸ்கேவை மட்டும்தான் உயிரோட விட அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஸோ இசூமியை கொல்ல வேண்டிய கட்டாயம். மனசுக்குள்ள 1000 யோசனை வழி எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு ஊர் அமைதிக்காக அவன் எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டான். ஸோ இப்போ முடிவெடுத்த இட்டாச்சி அவனோட பயணிய ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான். அப்போ கொனஹா வில்லேஜில் ஒரு மாஸ்க் மேன் பதுங்கி இருக்கிறத பார்த்துட்டு இட்டாச்சி அவங்கிட்ட போய் பேசுவான். நீ மாதராவோட ஆள்னு தெரியும், உச்சிகா கிளான் அழிக்க எனக்கு உதவி பண்ணு. மாதராவை அவங்க கைவிட்டதுக்கு இப்போ 2 பேரும் சேர்ந்து பழி வாங்கலான்னு கூட்டிகிட்டு போவான். அந்த மாஸ்க் மேன் வேற யாரும் இல்லை, டோபி என்று அழைக்கப்படுற ஒபிட்டோ உச்சிகா. ஒரே நாள் நைட் தான் மொத்த உச்சிகா கிளானையும் அனுப்பிச்சிடுவாங்க 2 பேரும். அனிமியில் இசூமியை ஒபிட்டோ தான் பிடிக்கிற மாதிரி மட்டும்தான் காட்டுவாங்க. ஆனால் மாங்கா சீரீஸில் இட்டாச்சி இசூமியை அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரித்து வீட்டில் இருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவான். எதுக்காக இப்படி பண்ணுறான்னு இசூமிக்கு தெரியாது. தென் இட்டாச்சி அவனோட சிக்கியோமியை யூஸ் பண்ணுவான் இசூமி மேலே. பொதுவாக நம்ம லவ் பண்ணும்போது ஃப்யூச்சர் பற்றி பேசுவோம்ல, அதே மாதிரி தான் இசூமிக்கு காட்டியிருப்பான் இட்டாச்சி. அமைதியான வாழ்க்கை. இட்டாச்சி ஜொனின் ரேங்க்ல இருப்பான். எல்லா ஊர்லேயும் அமைதி மட்டும்தான் இருக்கும். முக்கியமாக கொனஹாக்கும் உச்சிகா கிளானுக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இட்டாச்சி இசூமிக்கு ரிங் மாட்டி விட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு அழகான 2 குழந்தைங்க பிறக்கும். அந்த 2 குழந்தைங்களையும் அழகாக வளர்க்க ஆரம்பிப்பாங்க. தென் இட்டாச்சி ஷினோபி லைஃப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிடுவான். 2 பேருக்கும் முடியெல்லாம் நரைச்சு போயிடும். இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் அவங்க லவ் இப்போ எண்டுக்கு வந்துடும். இசூமி கடைசி கட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த இமேஜினரி வேர்ல்டில் அதே ஸ்டேஜில் இருக்கும்போது இசூமி உயிர் பிரிகிற அதே சமயத்தில் ரியல் வேர்ல்ட்லையும் இட்டாச்சி அவனோட காதலி உயிரை எடுத்திருப்பான். கட்டி பிடிச்சி இட்டாச்சி இசூமி கிட்ட நீ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட், சாரி இசூமின்னு சொல்லி அழுவான். அதுக்கு இசூமி பரவாயில்ல விடுன்னு சொல்லுவா. தென் நான் வேணா அவன் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எப்போதுமே என் மனசுக்குள்ளே நீ இருப்பேன்னு சொல்லுவா. அன்னைக்கு நடந்த கொலைகளில் இசூமிக்கு மட்டும்தான் அமைதியான மரணம். இட்டாச்சி இசூமி மேலே வச்சிருந்த ஆசை, கனவு எல்லாத்தையும் காட்டி அவனுக்குள்ளே இருந்த லவ்வை வெளிப்படுத்தி உயிர் எடுத்திருப்பான். இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இட்டாச்சி எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான்னு. ஆனால் இட்டாச்சியோட அப்பா அம்மாவை இட்டாச்சி தான் கொல்ல போவான். அந்த சீன்லாம் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். மொத்த உச்சிகா கிளானுக்கும் துரோகம் இட்டாச்சி செஞ்சாலும் அந்த சீனில் இட்டாச்சி அப்பா சொல்லுவார், உன்னை நினச்சி பெருமைப்படுறோம் இட்டாச்சி, சாஸ்கேவை மட்டும் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க அவனோட பேரண்ட்ஸ். இந்த இடத்துல தான் இட்டாச்சி செஞ்ச தப்புக்கு எல்லாம் சாஸ்கே தான் தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி சாஸ்கே கிட்ட சுக்கியோமி மூலியமாக பேரண்ட்ஸை எப்படி கொன்னான்னு காட்டி இட்டாச்சி வில்லனாக மாறி இருப்பான். அப்போது சாஸ்கே உயிரை காப்பாற்றிக்க ஓடுவான். இட்டாச்சி அவனை துரத்தி போய் மறுபடியும் சீண்டுவான். ஏன்னா அப்போ தான் சாஸ்கே முழுசாக நம்புவான் இட்டாச்சி ரொம்ப மோசமானவன்னு. லாஸ்ட்டாக சாஸ்கேவை பார்த்து போய் சண்டை போடுற அளவுக்கு ரெடி ஆகிட்டு வா, அப்புறம் என்னை கொல்ல ட்ரை பண்ணுன்னு துரத்தி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான் இட்டாச்சி. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் இட்டாச்சியோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்ட் 3. பார்ட் 1ஓட லிங்க்கும் 2ஓட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ செக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். தன்னோட தம்பி முன்னாடி வில்லனாக மாறினதுக்கப்புறம் க்ரோக்லோன் மூலியமாக ரூட்டுக்கு போய் டான்ஸவை மிரட்டி வைப்பான் இட்டாச்சி. அங்கே டான்ஸர்கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, நீ மட்டும் சாஸ்கே மேலே கையை வச்சேன்னு வை, கொனஹா வில்லேஜோட சீக்ரெட்ஸை எனிமி வில்லேஜுக்கிட்ட சொல்லிடுவேன், உன்னை நம்ப முடியாது, நான் கண்டிப்பாக செஞ்சிருவேன், நீ அவனை தொட்டினான்னு சொல்லி மிரட்டி வச்சிருவான். தென் இட்டாச்சி 3rd ஹொக்காகேவை மீட் பண்ண போவான், அவனோட மிஷின்ஸு முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்காக. இதை கேட்ட ஹொக்காகேக்கும் ஆச்சரியமாகவும் ஒரு வித ஏமாற்றமும் இருக்கும். அண்ட் இட்டாச்சி 3rd ஹொக்காகேட்ட என்னோட தம்பியை நீங்கள் தான் பார்த்துக்கணும், இனி நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். கிராமத்தில் எல்லோரும் இட்டாச்சியை துரோகின்னு பட்டம் கொடுத்துருவாங்க. ஆனால் இட்டாச்சி அதை பற்றிலாம் நினைக்காம புது மிஷின்ஸ்க்கு ரெடியாகி டோபி இருக்கிற அக்காட்சுக்கியில் ஜாயின் பண்ணுவான். எதுக்காக ஜாயின் பண்ணியிருப்பானா, அக்காட்சுக்கியால் வில்லேஜுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பார்த்துக்கிறதுக்காக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவான். டான்ஸோட அன்பு ஸ்குவாடில் இருந்தப்ப இட்டாச்சி பதுங்கி இருந்து எதிரிகளை கென்ஜுட்சு மூலியமாக அட்டாக் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஒரு கட்டத்தில் அக்காட்சுக்கியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இட்டாச்சி ஜூசோபிவா கூட பார்ட்னராக சேர்ந்திருப்பான். இவங்க 2 பேரும் நல்லா பழகினதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் வாட்டரில் ஒரு மிஷினுக்கு போவாங்க. இட்டாச்சியால் அமட்டாராசுவை யூஸ் பண்ணி இப்போ பர்ஃபெக்டாக
ஜின்ஜுரிக்கியை ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஆனால் இது ஜூசோ செத்ததுக்கப்புறம் தான் இட்டாச்சியால் பண்ண முடிஞ்சது. இதுக்கப்புறம் தான் ஒரு செம்ம சீனு வரும். ஒரோச்சிமாருக்கு இட்டாச்சி உடம்பை எப்படியாச்சும் எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதுக்காக இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு நினச்சி இட்டாச்சியோட உடம்பை பிடிக்க பார்ப்பான். அவன் நினச்ச மாதிரியே இட்டாச்சியை பிடிச்சதா நினச்ச ஒரோச்சிமாருக்கு அடுத்த செகண்டு ஒரு செம்ம ஆப்பு ரெடியாக இருக்கும். இட்டாச்சி பேரலிசிஸ் கென்ஜுட்சு மூலியமாக ஒரோச்சிமாருவை பிடிச்சிடுவான். ஒரோச்சிமாரு மனிதர்கள் மேலே பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸை சுத்தமாக இட்டாச்சிக்கு பிடிக்காது. ஒரோச்சிமாரு அவனோட கை வச்சு தடுக்க பார்ப்பான். கை இருந்தால் தானடா தடுப்பேன்னு இட்டாச்சி ஒரோச்சிமாருவோட லெஃப்ட் ஹேண்டை வெட்டிடுவான். அப்போது இட்டாச்சி ஒரோச்சிமாருவை கொல்ல போகும்போது கரெக்டாக கபூட்டோ வந்து ஒரோச்சிமாருவை காப்பாற்றிடுவான். காய்ஸ், ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு யாராவது பற்றி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அவங்க பேரையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே உங்களுக்காக நீங்கள் யாரை பற்றி கேட்குறீங்களோ அவரை பற்றி ஒரு வீடியோ இதே மாதிரி மேக் பண்ணி உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் அக்காட்சுக்கியில் இருந்து ஒரோச்சிமாருவை வெளியவும் அனுப்பிடுவாங்க, விதியை மீறிட்டான்னு. இந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இட்டாச்சி கிசாமே கூட பார்ட்னர் ஆவான். அக்காட்சுக்கியில் ஒரு புது டீம் மெம்பர் வேணும்னு டைடாராவை மீட் பண்ண போவாங்க. அங்கே டைடாரா, நான் அக்காட்சுக்கியில் ஜாயின் பண்ண மாட்டேன், எனக்கு ஆர்ட்டு தான் முக்கியம், ஸோ நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இது சரிப்பட்டு வராதுன்னு இட்டாச்சி என் கூட சண்டை போடு, நான் ஜெயிச்சிட்டா நீ அக்காட்சுக்கியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிப்பான். டைடாரா இட்டாச்சியை அவனோட ஆர்ட் மூலியமாக அவனை ஹோல்ட் பண்ணிடுவான். பட் இட்டாச்சி கென்ஜுட்சு மூலியமாக டைடாரா இட்டாச்சியை என்ன பண்ணானோ அதை அப்படியே திருப்பி விட்டுருவான் இட்டாச்சி. அப்போ அதிர்ச்சியில் டைடாரா இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்பான். கிசாமே பக்கத்தில் நின்றுக்கிட்டு, நீ அவனை பார்த்த நிமிஷத்தில் இருந்தே அவன் கென்ஜுட்ஸில் நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவான். அப்போது ஒரு ஃப்ரேம் வரும். இட்டாச்சி சுற்றி ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி நடுவில் நிற்பான். அந்த ஃப்ரேமு சும்மா தீயாக இருக்கும். இதுக்கப்புறம் டைடாரா அக்காட்சுக்கியில் ஜாயின் பண்ணிடுவான். ஆனால் இப்படி தோத்ததுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் பழி வாங்குவேன்னு சொல்லியிருப்பான். ஹீடனையும் அக்காட்சுக்கியில் சேர்க்கறதுக்கு இட்டாச்சி ஹெல்ப் பண்ணியிருப்பான். இப்போ பெயினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஒரோச்சிமாரு கொனஹா வில்லேஜை அழிக்க போகிறான், அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே இட்டாச்சி தானாக முன் வந்து நான் போகிறேன்னு சொல்லியிருப்பான். இதுக்கு காரணம் சாஸ்கே அங்கே தான் இருக்கிறனால அங்கே போகணும்னு டிசைட் பண்ணியிருப்பான். ஒரு கட்டத்தில் இட்டாச்சிக்கு தீராத நோய் வந்திருக்கும். தன்னோட தம்பி கையால் தான் சாகணும்னு ஆசைப்பட்டு தான் அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்குவான். மனசையும் ஸ்ட்ராங் ஆக்கிக்குவான். ஃபைனலாக நம்ம அனிமி ஹப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேர்டு ஹோகாகே செத்ததுக்கப்புறம் இட்டாச்சியும் கிசாமேவும் யாருக்கும் தெரியாமல் கிராமத்துக்குள்ளே வருவாங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிருந்தாலும் கக்காஷி கண்டுபிடிச்சிருவாப்புல. ஆசுமான் குரேனையை வச்சு அடையாளம்லாம் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் கக்காஷி இட்டாச்சி தான் வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிருவான். என்ன இருந்தாலும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. இட்டாச்சியும் கிசாமேவும் யாரும் இல்லாத தனியாக ஒரு இடத்துக்கு ஆசுமாவையும் குரானையும் கூப்பிட்டு வந்து அவன் யாருன்னு அப்போ தான் அவங்களுக்கு காட்டுவான். அவங்க ரெண்டு பேரும் இட்டாச்சி கூட சண்டைக்கு போவாங்க, பயங்கரமாக அடியும் வாங்குவாங்க. அப்போ கக்காஷி வந்து அவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒரு எச்சரிக்கை கொடுப்பான். என்ன ஆனாலும் அவனோட கண்ணை மட்டும் பார்த்துடாதீங்க, இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு களத்துலேயும் இறங்குவான். கக்காஷி அவனோட சரிங்கனை வச்சு இட்டாச்சி கூட சண்டைக்கு போவான். பட் நமக்கு தான் தெரியுமே இட்டாச்சி எப்படின்னு. ஈஸியாக கக்காஷியை சுக்கியோமிக்குள்ளே மாட்ட வச்சிருவான். கக்காஷியால் எதுவுமே பண்ண முடியாமையும் போயிடும். கக்காஷிக்கு அக்காட்சுக்கியில் 9 டெயில்ஸை தேடுறாங்கன்னு தெரிய வரும்போது ஒரு விதமான ஆச்சரியமும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். தென் இட்டாச்சி கிசாமே கிட்ட கக்காஷியை பிடிச்சி மற்றவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பான். ஆனால் அப்போது கிசாமே மைட்காய் கூட சண்டை போடணும்னு நிலமை வர்றனால வேணாம் சண்டையை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு நிப்பாட்டிடுவாங்க. சாஸ்கே சேஃப்டியாக தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொனஹா வில்லேஜுக்கு அக்காட்சுக்கி 9 டெயில்ஸை தேடி வந்திருக்க மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தியிருப்பான். தென் அங்கே இருந்து ஷுகுபா டவுனுக்கு போவாங்க இட்டாச்சியும் கிசாமேவும். எதுக்காக அந்த டவுனுக்கு போகிறாங்கன்னா அங்கே தான் ஜிராயாவும் நருட்டோவும் இருப்பாங்க. நருட்டோ ஜிராயாவோட பாதுகாப்பில் இருந்தனால அவனை எதுவும் பண்ண முடியாதுன்னு இட்டாச்சி ஒரு அழகான பொண்ணு மேலே கென்ஜுட்சுவை யூஸ் பண்ணி ஜிராயாவை தனியாக பிரிக்க பார்ப்பான். இப்படி பண்ணதுக்கப்புறம் நருட்டோவை எப்படி பிடிக்கணுங்கிறதுக்காக ஐடியா பண்ணிட்டு இருப்பாப்ல. ஆனால் இதுக்கு நடுவில் சாஸ்கே அவன் அண்ணன் வந்திருக்கான்னு தெரிஞ்சு அவனை தேடி ஷுகுபா டவுனுக்கும் வந்துடுவான். கரெக்டாக நருட்டோவை பிடிக்க வரும்போது இட்டாச்சியை அடிக்க போவான். ஆனால் இட்டாச்சி சாஸ்கேவை ஈஸியாக பிடிச்சி கை மணிக்கட்டை உடச்சி விட்டுருவான். அகைன் இட்டாச்சி அவனை கிண்டல் பண்ணி வெறுப்பேற்றி
திருப்பியும் சுக்கியோமிக்குள்ள வச்சு சாஸ்கேவை இன்னும் கோவப்படுத்தி பார்ப்பான். எதுக்காக இப்படி பண்றானா, சாஸ்கேவை வெறுப்பேத்தினாதான். அதுக்கப்புறம் அகாட்சுகில சாஸ்கே ஒரோச்சிமாரு கூட சேர்ந்ததை பத்தி பேசி பிளான் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒன்டைல சீல் வைக்கும்போது அகாட்சுகிக்கு கொனஹா நிஞ்சாக்கள் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிய வந்துடும். கிசாமே டீம் காயை டிலே பண்ண போராடுவான். அதே மாதிரி இட்டாச்சி டீம் 7 டிலே பண்ண அவங்க கூட ஃபைட்டுக்கு போவான். டீம் 7 இட்டாச்சி கூட ஃபைட் பண்ணும்போது நருட்டோ க்ரோத்தை பார்த்து இட்டாச்சிக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடும். இருந்தாலும் நருட்டோவை கென்ஜூட்சு மூலியமா பிடிச்சிருவான் இட்டாச்சி. டீம் 7 கென்ஜூட்சுவை உடைக்கிற வரைக்கும் இட்டாச்சி நருட்டோவை ஒரு வழி பண்ணிடுவான், சாஸ்கேவை பார்த்துக்காம விட்டதுக்காக. என்ன மாதிரி ஒரு அண்ணன்ல. இது எல்லாமே நாகட்டோ ஷேப் ஷிஃப்டிங் டெக்னிக் மூலியமா பாடி டபுளை உருவாக்கி அதை இட்டாச்சி கண்ட்ரோல் பண்ண வச்சு தான் செய்வான். இந்த பாடி டபுளால ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நருட்டோ ஒரு பெரிய ரசிங்கனை உருவாக்கி இட்டாச்சியோட பாடி டபுளை அழிச்சிருவான். இவ்வளோ கலவரத்துக்குள்ளேயும் ஒன்டெயில் பீஸ்ட்டை சீல் வைக்கிறதுக்கு போதுமான டைமை உருவாக்கி கொடுத்துருவான் இட்டாச்சி. கிசாமே 4 டைல் பீஸ்ட்டை பிடிச்சதுக்கப்புறம் அகாட்சுகில அதை சீல் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி சாஸ்கே ஒரோச்சிமாருவை 2.5 வருஷம் ட்ரைனிங்க்கு அப்புறம் கொன்னுட்டு நேராக இட்டாச்சியை தான் பார்க்க வருவான் அப்படின்னு நியூஸ் கிடச்சிரும். டெய்டாராவும் டோபியும் 4 டைலை சீல் பண்ணதுக்கப்புறம் சாஸ்கேவை ஃபாலோ பண்ண போவாங்க. இப்போ அகாட்சுகில 3 பேர் செத்துட்டதா நியூஸ் வரும். கிசாமே இட்டாச்சி கிட்ட உச்சிஹா வம்சத்தில் ஒருத்தராச்சும் உயிரோட இருக்கணும்னு சொல்லி அவனை சாக விடாமல் ட்ரை பண்ண பார்ப்பான். அதுக்கு இட்டாச்சி, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதான் சாஸ்கே உயிரோட தானே இருக்கான், இன்கேஸ் சாஸ்கே செத்துட்டாலும் டோபி கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு கிசாமே கிட்ட சொல்லுவான். பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இட்டாச்சி நருட்டோ உடம்புக்குள்ள ஒரு ஸ்பெஷல் க்ரோவை அனுப்பி வச்சிருவான். எதுக்காக இப்படி பண்ணுறான்னு நருட்டோக்கே தெரியாது. அந்த க்ரோ சுஷியோட மங்கைக்கும் ஷரியான் மூலியமாக வர வச்ச க்ரோ. தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் இட்டாச்சி அங்கேருந்து கிளம்பிடுவான். இன்னொரு ஷேடோ க்ளோனை இட்டாச்சி சாஸ்கேவை ட்ராக் பண்ண அனுப்பியிருப்பான். சாஸ்கேவும் அந்த க்ளோன் கூட சண்டை போடுவான். சாஸ்கே இட்டாச்சியோட க்ளோன்னு தெரியாமல் குத்தி கொன்னுடுவான். எதுக்காக க்ளோனை வச்சு சண்டை போட்டிருப்பான்னா, சாஸ்கேவோட நியூ ஸ்கில்ஸை பார்க்க ஆசைப்பட்டிருப்பான் இட்டாச்சி. அந்த குகைக்கு வெளியே கிசாமே பாதுகாத்துக்கிட்டு இருப்பான், யாரும் உள்ளே போக விடாமல் தடுக்கிறதுக்காக. சாஸ்கே உள்ளே வந்ததுமே கென்ஜூட்சுவை வச்சு இட்டாச்சி அவனை லாக் பண்ணிடுவான். இப்போ தான் அந்த சீன் வரும். சாஸ்கே இட்டாச்சியோட க்ளோன்னு தெரியாமல் குத்தி கொன்னுடுவான். அப்போ சாஸ்கே முகத்தில் ஒரு அரக்கத்தனமான சிரிப்பு இருக்கும். ஆனால் அடுத்த செகண்டே எப்போதும் போல் இட்டாச்சி சாஸ்கே நெத்திக்கிட்ட கை கொண்டு வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடு பாருன்னு காட்டுவான். அப்போ தான் உண்மையான இட்டாச்சி அரியாசனம்ல உட்காந்துருப்பான் பாருங்க, செம்மையான முரட்டு சீன் அது. இப்போ சாஸ்கே டோபியை பற்றி கேட்பான். இட்டாச்சியும் டோபி பற்றி சொல்லி அவன் மாதரா கூட தான் இருப்பான்னு சொல்லுவான். அதே மாதிரி மங்கைக்கும் ஷரிகான் அண்ட் அதை விட பவர்ஃபுல்லான எட்டர்னல் மங்கைக்கும் ஷரிகான் பற்றியும் சொல்லுவான். அதே சமயம் சாஸ்கேக்கு ஓன் மங்கைக்கும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஏமாற்றம் அடைவான். இருந்தாலும் உன்னால் எட்டர்னல் மங்கைக்குனை பெற முடியும்னு சாஸ்கேட்ட சொல்லிட்டு இருப்பான். கென்ஜூட்சு முடிஞ்சிடும். இட்டாச்சியோட சுக்கியோமியில் இருந்து சாஸ்கே வெளியே வந்துடுவான். இதுக்கப்புறம் தான் உண்மையான ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகும். இட்டாச்சியும் சாஸ்கேவும் மாறி மாறி ஃபயர் பால்ஸ் விட்டுட்டு இருப்பாங்க. சாஸ்கே பிடிச்சி இழுக்கும்போது இட்டாச்சி அமட்டராசுவை யூஸ் பண்ணுவான். சாஸ்கேவை அடிக்க போகும்போது சுற்றி இருந்த காடு தீ பிடிக்க ஆரம்பிக்கும். லாஸ்ட்டாக சாஸ்கேவையும் பிடிச்சிருவான். அப்போ சாஸ்கே அவனோட தோலை உரித்து அதிலிருந்து தப்பிச்சிருவான். மல்டிபிள் ஃபயர் ரிலீஸ் அண்ட் கிரேட் டிராகன் ஃபயரை யூஸ் பண்ணுவான் சாஸ்கே. அப்போ இட்டாச்சி கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருப்பாப்புல, இருந்தாலும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுவார். முக்கியமாக சாஸ்கே அவனோட டார்கெட் இல்லைன்னு புரிய வைப்பாப்புல. சாஸ்கே அவனோட அட்டாக்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிரீன் மூலியமாக இடியும் மின்னலும் சேர்ந்து வர்ற மாதிரி இட்டாச்சியை அட்டாக் பண்ணுவான். அப்பையும் இட்டாச்சி எஸ்கேப்பும் ஆகிடுவாப்புல. தென் இட்டாச்சி சூசனுவை வச்சு சாஸ்கே கிட்ட போவான். அப்போ சாஸ்கே அவனோட சக்கரா முழுக்க கிரீனுக்கு யூஸ் பண்ணனால கர்ஸ்டு சீல் ஆஃப் ஹெவனை ரிலீஸ் பண்ணிடுவான். இட்டாச்சியை எப்படியாச்சும் கொல்லணும்னு துடிக்கிற சாஸ்கே ஒரோச்சிமாருவையும் ரிலீஸ் பண்ணிடுவான். 8 பிரான்ச்சஸ் டெக்னிக்கை வச்சு ஒரோச்சிமாரு சாஸ்கே உடம்புல இருந்து வெளியே வந்து சாஸ்கே உடம்பை எதுக்காக எடுத்துக்கணும்னு நினைச்சேங்கிறத சொல்லுவான். தன்னோட சூசனு மூலியமா இட்டாச்சி போராடி ஒரோச்சிமாருவை சாஸ்கே உடம்புல இருந்து வெளியே எடுத்துருவான். தென் ஸ்வாட் ஆஃப் ஒசுகா மூலியமா ஒரோச்சிமாருவை அட்டாக் பண்ணி அவனை சீலும் பண்ணிடுவான். இதனால சாஸ்கே உடம்புல இருந்த கர்ஸ் மார்க் ரிமூவ் பண்ணிடுவான் இட்டாச்சி. இட்டாச்சி சாஸ்கே கிட்ட உன் கண்ணை நான் எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டே பக்கத்தில் போவான். அவனை சூசனு பாதுகாத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் பக்கத்தில் போக போக பவர் குறைய ஆரம்பிக்கும். இட்டாச்சிக்கு பிளட்டும் வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் சாஸ்கே பக்கத்தில் போய் கண்ணை பறிக்கிற மாதிரி கை கொண்டு வந்து சாஸ்கே நெத்தியில் எப்போதும் போல செல்லமாக கை வைப்பான். இதை எதுக்காக பண்ணுவானா, அமட்டராசுவை சாஸ்கே கண்ணில் அட்டாச் பண்ணிடுவான் இட்டாச்சி. ஃபியூச்சரில் இது டோபியோட ஷரிங்கன் கிட்ட இருந்து சாஸ்கேவை பாதுகாக்கிறதுக்காக இப்படி பண்ணுவான். தன்னோட சாவுல கூட தம்பியை காப்பாற்றணும்னு சொல்லி இப்படி பண்ணியிருப்பான்.
தோத்து போயிட்டு சாஸ்கே கிட்ட மன்னிப்பு கேட்பான். எதுக்காக இப்படி சொல்லுவானா, சாஸ்கே இட்டாச்சியை பார்க்க வந்ததுமே இட்டாச்சி, வா சாஸ்கே, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உன் கண்ணு தான் எனக்கு வெளிச்சம் தரப்போகுதுன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் சாரி கேட்பான், என்னால் உன்னை நம்ப வைக்க முடியலன்ட்டு. தென் ஃபைனலாக கிசாமே கிட்ட எப்படி அவனோட சாவு இருக்கும்னு சொன்னானோ அதே மாதிரி சாஸ்கே முன்னாடி சின்ன சிரிப்போட உயிரை விட்டுருவான் இட்டாச்சி.